வாட் ப்ரோ, பாசிசமும் பாயசமும் 2 பேரும் சேர்ந்து இங்கே ஒரு நடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு எதை மடைமாற்றுவதற்காக 2 பேரும் வந்து ஹேஷ்டாக் போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதே மாநாட்டில் இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும்போது அங்கேயே நீங்கள் கெட் அவுட்னு எழுதிட்டு இங்கே வந்து நீங்கள் சைன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் இல்லை, அதான் கெட் அவுட்னு எழுதி தான் சைன் போட சொன்னாங்களா? மேஜரான இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அதை குறித்து பேசலை. இந்த நொடி வரைக்கும் நம்ம பெரியப்பாவை பற்றி யாருமே அதுக்கப்புறம் பேசவே இல்லை. யார் பெரியப்பா? இவர் அப்பானா பெரியப்பா யாருமா? துரைமுருகன் தானே. துரைமுருகன் வந்து எவ்வளோ சீனியாரிட்டி பர்சன், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாரே, அவரை குறித்து ஏன் இது வரைக்கும் அடுத்தடுத்த எந்த செய்திகளும் எந்த தரவுகளுமே வரல? நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். ஞானசேகரன் வழக்கில் கிட்டத்தட்ட அடுத்தடுத்து 7 வழக்குகள் 7 கேஸ் அவன் மேலே ஃபைல் பட்டு அவனை மறுபடியும் கைது செய்கிறாங்க. அந்த 2G வழக்கில் மீண்டும் வந்து அது பூதாகரமாக ஆவதற்கான எல்லா வேலையும் போய்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி மீண்டும் நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமான்ற ஒரு கேள்வி எழுப்புறது இல்லாமல் அவரை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்காக நீதிபதி ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது இந்த பாலியல் அத்துமீறல் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மடைமாற்றுவதற்காக 2 பேரும் வந்து ஒரு கபட நாடகம் ஆடுகிறீர்களா?